எல்லாரோட ஸ்கின்ல காமனான ஒரு ப்ராப்ளம் தான் ஆக்னி, டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், டேனிங் எக்ஸெட்ரா. பட் இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு ப்ரிவென்ஷன் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்போ இன்னைக்கு 8 ப்ரிவென்ஷன் ஃப்ரம் ஸ்கின் பிரேக்அவுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ இன்னைக்கு நான் சொல்ல போகிற ப்ரிவென்ஷன் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் நீங்களே பார்ப்பீங்க உங்கள் ஸ்கின்ல. சில விஷயம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, லைக் நம்ம ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ், நம்ம மெடிகேஷன்ஸ், ஏஜிங் அண்ட் ஜெனடிக்ஸ். இதெல்லாமே நம்ம பாடிக்குள்ளாடி நடக்கிறனால நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளால என்ன தான் பண்ண முடியும்? ஒரு 100% ஃபுல்லாக நம்மளால கொடுக்க முடியாட்டாலும் ஒரு 70 to 80% கண்டிப்பாக we can give it right. ஸோ அந்த 70% 80% ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்பர் 1, இம்ப்ராப்பர் ஸ்லீப். நம்ம எல்லாருமே ஹெல்த்தியா சாப்பிட்டா அந்த ஃபுட்ல பாத்தீங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. அந்த நியூட்ரியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பாடி டிஷ்யூஸ்ல போய் நம்ம செல்ஸ்ல போய் இது எல்லாமே ரீஜெனரேட் ஆனதான் நம்ம ஸ்கின் டோட்டலி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ட் இந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ் எப்போ நடக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம தூங்கும் போதான் மேக்ஸிமம் இந்த ரீஜெனரேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதனால தான் நீங்க ஜிம்முக்கு போனா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லுவாங்க ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம், நீங்க கரெக்டா தூங்கினா தான் உங்களால பாடியை டெவலப் பண்ண முடியும். ஏன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணி எவ்வளவு மசில் ஸ்டேர் பண்ணாலும் அதுக்கு நீங்க கரெக்டான நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மசில்ஸுக்கு கரெக்டா ரெஸ்ட் இருந்தா தான் அந்த மசில்ஸ் திரும்ப பாத்தீங்கன்னா டபுளா க்ரோ ஆகும். அந்த சேம் கான்செப்ட் தான் உங்க ஸ்கின்னுக்கும் கூட. உங்க ஸ்கின் கூட ஹெல்த்தியா இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் உங்களுக்கு தேவை. ஸோ நைட் ஒரு 9:30 to 10:30 குள்ளாடி நீங்க தூங்குறது மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் மார்னிங் நீங்க ஒரு 5 or 6 AM குள்ளாடி எழும்புறது மாதிரி பாத்துக்கோங்க. இது நீங்க கரெக்டா ஒரு பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணி ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்கின்ல கூட பெரிய சேஞ்ச் நீங்க பாப்பீங்க. செகண்ட் என்ன பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஊர்ல உள்ள பசங்க யாருமே அவங்க ஸ்கின்னை கேர் பண்றது இல்ல. ஒரு சோப் எடுத்தோமா ஃபேஸ்ல போட்டோமா போயிட்டே இருப்பாங்க. ஸோ சும்மா சோப்பு போடுறது, சும்மா பவுடர் போடுறது, இந்த ஒரு ரொட்டீன் எல்லாமே விட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கின் கேர் பாத்தீங்கன்னா ஸ்கின் மேக்கப் கிடையாது. மேக்கப் வந்து வேற, ஸ்கின் கேர் வேற. ஸ்கின் கேர் வந்து உங்க ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக பண்ற விஷயங்கள் தான் ஸ்கின் கேர். மேக்கப் வந்து உங்க ஸ்கின்ல நிறைய டேமேஜஸ் இருக்குன்னா அந்த டேமேஜஸை கவர் பண்றது தான் நம்ம என்ன பண்றோம், மேக்கப் அப்ளை பண்றோம். ஸ்கின் கேர் கூட மேக்கப் தான் பசங்க இதெல்லாம் பண்றது கேர்லி அந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க. ஸ்கின் கேர் வந்து மஸ்டா மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு பேசிக்கான ஸ்கின் கேர் ரொட்டீன்ல 3 விஷயம் இருக்கு: கிளென்சிங், மாய்ஸ்சரைசிங் அண்ட் அப்ளைங் சன்ஸ்கிரீன். இந்த 3 விஷயம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்ல ஒரு பெரிய சேஞ்ச் பாப்பீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு மாமாஅர்த்ல இருந்து 2 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். மாமாஅர்த் ஹனி மலை ஃபேஸ் வாஷ், மாமாஅர்த் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். நீங்க ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் பிகினரா ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு ஆல்ரெடி அட்வான்ஸ்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ற ஒரு ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர் தான் இந்த மாமாஅர்த்தோட ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஹனி மலை ஃபேஸ் வாஷ் பத்தி பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ்னு நேம் போட்டாலும் கூட அது வந்து ஒரு ஜென்டல் கிளென்சர் மாதிரி தான். சில ஸ்ட்ராங்கான ஃபேஸ் வாஷ் பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்றதால உங்க ஸ்கின் டோட்டலி ட்ரை ஆகும். பட் இது வந்து டர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் ட்ரை ஆகாம அதோட கரெக்ட் pH பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்ணிக்கும். இல்ல தேவையில்லாத ஹார்ஷான கெமிக்கல்ஸ் கூட கிடையாது. நான் வேணா எல்லா இன்கிரீடியன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன், நீங்களே பாத்துக்கோங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் மோஸ்ட்லி எல்லா ஸ்கின் டைப்புக்கு கண்டிப்பா சூட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு ஜென்டல் கிளென்சர் மாதிரி தான். உங்க ஸ்கின்னை வாஷ் பண்ண போற ஒரு ஸ்மூத்னஸ், ஒரு குட்டி க்ளோ எல்லாம் நீங்க கூட ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நீங்க எந்த ஃபேஸ் வாஷ் வாங்கணும், எந்த கிளென்சர் வாங்கணும் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ரெண்டாவது உங்க ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கணும், ஈவன் ஸ்கின் டோன் வேணும், தேவையில்லாத ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். அதுக்கு தான் செகண்ட் நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றோம், மாமாஅர்த்தோட ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இது கூட மற்ற மாய்ஸ்சரைசர் மாதிரி கிடையாது. இது வந்து ரொம்ப லைட் வெயிட் ஜெல் டைப் மாதிரி இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்பும் சூட்டபிளான ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து லைட் வெயிட் ஜெல் டைப்பா இருக்கிறதுனால இது வந்து உங்க ஃபேஸை டோட்டலா கிரீசி ஆயில் மாதிரி பண்ணாது, நார்மலா தான் உங்க ஸ்கின்ல இருக்கும். இதோட டெக்ஸ்சர் நான் கையில எடுக்கிறேன், நீங்களே பாத்துக்கோங்க. அண்ட் இதுல கூட தேவையில்லாத கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஒண்ணுமே கிடையாது. இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் வாஷ்ல முடிச்ச அப்புறம் உங்க ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ கொடுக்கணும், ஒரு ஈவனான ஸ்கின் டோன் மெயின்டைன் பண்ணா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த மாய்ஸ்சரைசர். நீங்க தொடர்ந்து லைஃப் லாங் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்ல பெரிய சேஞ்சை நீங்க பாப்பீங்க. மாமாஅர்த்தோட வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். FAT 2023 சொல்ற கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்கன்னா அப் டு 20% டிஸ்கவுண்ட் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கும் போது மறக்காம இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு மாமாஅர்த்தோட வெப்சைட்ல மட்டும் இல்லாம Amazon, Flipkart, Nykaa கூட உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்துல இருக்கிற ஃபார்மசி அண்ட் ஷாப்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாமாஅர்த் ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. மாமாஅர்த் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட். அண்ட் இவங்க வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் கூட, அதாவது இவங்க வேஸ்டான பிளாஸ்டிக் பாட்டில்ஸை ரீசைக்கிள் பண்ணி தான் உங்க ப்ராடக்ட் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல பேக் பண்ணுவாங்க. அண்ட் மாமாஅர்த்தோட கோல் என்ன பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொரு ஆர்டருக்குமே ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி இவங்க வந்து நிறைய ட்ரீயை பிளான் பண்ணிட்டாங்க. அண்ட் 2025ல பாத்தீங்கன்னா more than 1 million ட்ரீஸ் பிளான் பண்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. ஸோ இந்த பொல்யூட்டிவான காலத்துல இது வந்து நல்ல ஒரு மெஷர். உங்க ஸ்கின்னை கூட கேர் பண்ணிக்கோங்க அண்ட் மாமாஅர்த் கூட சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ப்ரிவென்டிவ் மெஷர் ரொம்ப முக்கியமான விஷயம், அப்ளை சன்ஸ்கிரீன். ஸோ இதை பத்தி நான் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல இதை பத்தி சொல்லியிருக்கேன். சன்லைட்ல இருந்து வர UVA அண்ட் UVB ரேஸ்ல இருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னா, அது மட்டும் இல்லாமல் ஃபோன்ல இருந்து வர ப்ளூ லைட் ரேஸ் அண்ட் உங்க லைட்ஸ்ல இருந்து வர ஃப்ளோரசன்ட் ரேஸ், இந்த 4 விஷயத்துல உங்களுக்கு ஒரு டோட்டல் ப்ரொடெக்ஷன் வேணா ஒரு சன்ஸ்கிரீன் நீங்க மஸ்டா டெய்லி 3 டைம்ஸ் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ என்ன சன்ஸ்கிரீன் வாங்கினாலும் கூட அதோட கேப்பபிலிட்டி லிமிட் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கூர் தான். 4 மணிக்கூருக்கு மேலே நீங்க கண்டிப்பா ரீ அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ ஒரு நாளில் மார்னிங் நீங்கள் அப்ளை பண்ணணும் அண்ட் மதியம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அண்ட் ஈவினிங் டைம் கூட நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி உங்கள் ஸ்கின்லேருந்து டேனிங் இஷ்யூஸ்லேருந்து டோட்டலி ப்ரிவென்ட் பண்ணலாம் அண்ட் உங்கள் ஸ்கின்ல ஒரு பெரிய சேஞ்ச் நீங்களே பார்ப்பீங்க. ஃபோர்த், டர்ட்டி பிலோ கேசஸ். உங்கள் தலோனையோட கவர் இதை பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஒரு வீக்கு நீங்கள் ஒரு வாட்டி தான் ஒரு பிலோ கேஸ் யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு வீக் நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிலோ கேஸ் கூட சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுற பிலோ கேஸை க்ளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ஒரு காட்டனான பிலோ கேஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு சில்க் பிலோ கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா
அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரொம்ப நல்லது. 5th பொல்யூஷன். வெளியில் போனாலும் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பொல்யூஷன் இருக்கும், ஏர் பொல்யூஷன் இருக்கும். ஸோ இதுலேருந்து எல்லாமே ப்ரிவென்ட் பண்ண தான் உங்கள் ஸ்கின் கூட ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பைக் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்மெட் வேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2020-21 ஃபாலோ பண்ண விஷயம் தான் வேரிங் மாஸ்க் கூட உங்களுக்கு வேர் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஸ்கின் கூட ஹெல்த்தியாக இருக்கும். 6th ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபேஸஸ். உங்கள் இந்த கை வச்சு தேவையில்லாமல் உங்கள் ஸ்கின்னை டச் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குன்னா அதை டோட்டலி நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்கள் கையால் நீங்கள் டெய்லி என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் டச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதில் உள்ள டஸ்ட், அதில் உள்ள பாக்டீரியா எல்லாமே உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். அண்ட் இந்த ஃபிங்கர் டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸை டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் டோட்டலி டேமேஜ் ஆகும் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி நிறையவே பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னிஸ் வரும். ஸோ இந்த தேவையில்லாத ஸ்பாட்ஸ் உங்கள் ஃபேஸில் வராமல் இருக்கணும்னா உங்கள் கையை வந்து உங்கள் ஃபேஸ்லேருந்து வெளியில் வச்சுக்கோங்க. நெசசரியான டைம் உங்களுக்கு டச் பண்ணலாம், தட்ஸ் ஓகே. பட் தேவையில்லாமல் டச் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஓகே கிடையாது. ஸோ கீப் யர் ஹேண்ட்ஸ் அவே ஃப்ரம் யர் ஸ்கின். 7 ஹார்மோனல் சேஞ்சஸ். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம் தான் ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ். நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்கும் அண்ட் இதனால கூட நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா pH பேலன்ஸ்னு சொல்கிற விஷயம் இருக்குது. நம்ம ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால இந்த pH பேலன்ஸ் கூட சேஞ்ச் ஆகலாம். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் தேவையில்லாத ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்குன்னா அது கூட நம்ம ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் pH பேலன்ஸ் கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு pH பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6.5 pH லெவல் இதுக்கு இடையில நீங்கள் மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். பட் இதுக்கு மேலே போயிட்டு ஒரு இதுக்கு கீழே இருக்குன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் நிறைய பிரேக் அவுட்ஸ் கூட நடக்கும். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண இந்த மாமாவர்த்தோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நான் சொன்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கூட எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை ஓவராலாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபைனல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா டயட் அண்ட் வாட்டர். நல்ல ஸ்கின் வேணும்னா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனில் மட்டும் ரிலை பண்ணால் கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் சாப்பிட்ற ஆயிலி, சுகரி, சால்ட்டி, ஸ்பைசி, மசாலா வகையான ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் ஓவராக எடுத்தீங்கன்னா இதனால கூட உங்கள் ஸ்கின் டோட்டலாக டேமேஜ் ஆகும். ஸோ உங்கள் டயட்டில் பார்த்தீங்கன்னா சுகரை நீங்கள் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், KFC, Domino's அண்ட் தேவையில்லாத இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் நிறைய ஹெல்தி வெஜிடபிள்ஸ், ஹெல்தி ஃப்ரூட்ஸ், ஃபிஷ், சிக்கன், மட்டன், பீஃப், லென்டில்ஸ், நட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், எக்ஸ், இது மாதிரி நல்ல பயோட்டின், ப்ரோட்டீன், அயன், ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் ஓவராக நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் வாட்டர் கூட நீங்கள் நிறைய குடிச்சாகணும். ஒரு பிளான்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும், அதுக்கு நீங்கள் 3-4 days தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா வறண்டு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின் கூட அது கூட ரொம்ப ஹைட்ரேட்டடாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா நல்ல தண்ணி நம்ம குடிச்சாகணும். நல்ல தண்ணி குடிக்கிறதால தான் நம்ம ஸ்கின் கூட ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12 glasses ஆஃப் வாட்டர், அதாவது 2.5 to 3 liters ஆஃப் வாட்டர் நீங்கள் கண்டிப்பாக குடிச்சாகணும். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் சொன்ன மாமாவர்த்தோட வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. FAT 2023 சொல்கிற கூப்பன் கோடு கூட நீங்கள் அப்ளை பண்ணினா உங்களுக்கு up to 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்கின்னை கூட தொடர்ந்து நீங்கள் கேர் பண்ணி கரெக்டாக நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்ல ஒரு பெரிய சேஞ்ச் நீங்களே பார்ப்பீங்க. ஒரு 2 to 3 monthsலேயே ஒரு பெரிய சேஞ்ச் நீங்கள் பார்ப்பீங்க. இதே மாதிரி ப்ராக்டிக்கலான யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணி கேட்டுருங்க. ஸோ until then உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பை.